அம்மா அம்மா, ஏன்பா அங்கதான் குடுக்கறாங்கல்ல, போய் லைன்ல நின்னு வாங்கிக்கோயேன். நாங்கெல்லாம் கியூலே நிக்கலனாலும் எங்களுக்கு தனியா எடுத்து வச்சிருவாங்க. ஏன்னா எங்க பவர் அப்படி. என்னது பவரா? ஆமா, இந்த கோயில் மட்டும் இல்ல, இந்த ஏரியால இருக்கிற எல்லா கோயிலும் எங்க கண்ட்ரோல் தான். அது மட்டும் இல்ல, மெயின் சிக்னல்ல மட்டும் டாடி கண்ட்ரோல்ல 7 இருக்குது. டேய், ரயில்வே ஸ்டேஷன் விட்டுட்டியடா. இதுக்கே நம்ப முடியாம பாக்குறாங்க. எல்லாத்தையும் மொத்தமா சொன்னனு வையன், அப்புறம் நம்மள நம்ப மாட்டாங்க டாடி. இங்க பாருங்க, இன்னைக்கு தேதியில சென்னை சிட்டில இந்த தொழில்ல பெரிய கலெக்ஷன் கிங் யாரு? நாங்க தான். எல்லா ஏரியாலயும் நம்ம சொந்தக்காரங்க தான். டாடி, நானே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? இதுக்கு மேல நீ தான் பேசணும். ஓகே மை சன், வருமானம் எல்லாம் நல்லா தான் வருது. ஆனாலும் வர வருமானத்தை வீட்டு பொம்பளை கையில கொடுத்தா தானே சந்தோஷம். போய் குடு, அதையே என்கிட்ட வந்து சொல்ற? இருந்தா கொடுக்க மாட்டோமா? வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்றோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்டாட்டி செத்து போச்சு. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு இந்த தொழிலை செஞ்சு என் பிள்ளைய வளர்த்தேன். தொழிலையும் கத்து கொடுத்தேன். தொழில சுத்தமா செய்வோம். இத்தனை ஏரியாவையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறோம். வருமானம் நல்லா வருது. எங்க குடும்பத்துக்கு வர பொண்ணு எங்க சம்பாத்தியத்தை கட்டி காப்பாத்துங்கிற திறமையோட இருக்கணும்னு தேடிட்டே இருந்தோம். போய் தேடுங்க. தேடிட்டோம், கிடைச்சிருச்சு. காலையிலயும் சரி, இப்பவும் சரி, யாருக்கும் பயப்படாம சும்மா அசால்ட்டா வந்து கியூல நின்னு பாத்தியா? அப்பவே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. கட்டுனா உன்னத்தான் கட்டுவன்னு ஒத்த காலில் நிக்கிறாமா? நான் பார்த்தோன்னு பிடிச்சு போச்சு அவனுக்கு. நீங்க வரதட்சணையில ஒன்றும் கொடுக்க வேண்டாம். டிராபிக் சிக்னல் வருமானத்தை நீங்களே வச்சுக்கோங்க. எங்க கலெக்ஷனை உங்க பொண்ணு பத்திரமா பார்த்துட்டா போதும். உங்க பொண்ணை மட்டும் எங்க வீட்டுக்கு அனுப்புங்க, வேற ஒண்ணும் வேண்டாம். நீ சரின்னு சொன்னா நம்ம ஜனங்க கிட்ட சொல்லி டாடி உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவாரு. ஓகேவா? இரு அத்தை, இத புடிங்க. ஏமா ஏமா தட்டு தூக்கிட்டு போற? டேய் பொண்ணா கேக்குற? இத்தனை ஏரியாவையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற ஒரே ஆள் என் டாடி தான். என் டாடிக்கு ஒரே சன் நான் தான். என்ன வேணான்னு சொன்னா அப்புறம் நஷ்டம் உனக்கு தான். நல்லா யோசிச்சு முடிவெடு. ஏய், சொல்லிட்டே இருக்கேன், எங்களை பார்த்தா என்ன பிச்சைக்காரங்க மாதிரி தெரியுதா? டேய், ஒழுங்க மரியாதையா ஓடிடு. இல்ல மவனே, உசுறு ஏன் கையில தான். அவனும் அதைத்தாமா சொல்றான். அவன் உசுறு உன் கையில இருக்குதான். அதெல்லாம் ஒண்ணு போடுங்க. துளசி வேணாம். பைசன், இது சரிப்பட்டு வராது. நம்ம குடும்பத்துக்கு இது சரிப்பட்டு வராது. இது சரியான லோக்கம். நம்ம ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி வேற நல்ல பொண்ணா பார்த்து தரேன். இது வேணாம். வா. ஏமா தட்டை கொடுமா. ஐயோ அத்தை, பாருங்க அத்தை, ஒரு பிச்சைக்காரன் வந்து என்ன பொண்ணு கேக்குறானே. கடவுளே, இத நினைச்சாலே எனக்கு அசிங்கமா இருக்கு. ஐயோ, என்ன பார்த்து துளசி. ஐயோ, நம்மள போய் பிச்சைக்காரங்க நினைச்சு 7-8 சிக்னலா, ரயில்வே ஸ்டேஷனா? ச்சீ அத்தை, நீங்க சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க அத்தை, என்ன பார்த்தா அப்படியா தெரியுது? ஐயோ துளசி, என்னையும் தான் அப்படி நினைச்சிட்டு போறானுங்க. இப்படி கேவலப்பட்டு நிக்கிறோமே, இப்படி இந்த சோத்த திங்கணுமா? தூக்கி போட்டுறவா? ஐயோ அத்தை, வேண்டாம் வேண்டாம். கோவத்தை சாப்பாட்டுல ஒன்னும் காட்ட வேண்டாம். இதையும் தூக்கி போட்டா நம்ம நிலைமை இன்னும் மோசமா போயிடும். ஆமா ஆமா, சாப்பிடாம மயக்கம் போட்டு விழுந்துட்டா அவனுங்க அதையும் சாக்கா வச்சு மேல ஒரு துணியை போட்டு நம்மள வச்சு பிச்சை எடுத்தாலும் எடுப்பானுங்க.